இது வாரவலம் செய்திகள். மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்குதலில் வயோதிப பெண் பரிதாபகரமான முறையில் பலி, மேலும் 2 படுகாயம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு கிராமத்துக்குள் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை உட்புகுந்த காட்டு யானை தாக்கியதில் குடும்ப பெண் ஒருவர் பலியானதோடு மேலும் 2 படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை வேளையில் புகுந்த காட்டு யானை வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்த பெண்கள் மீது தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பெருநிலப்பின் பகுதியில் எல்லை கிராமத்தில் இதுவரை காலமாக அட்டகாசம் செலுத்தி வரும் காட்டு யானைகள் தற்போது மட்டக்களப்பு நகர்ப்பகுதி உள்ளிட்ட கரையோர பகுதிகளையும் தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. குறித்த காட்டு யானைகளை கட்டுப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காட்டு யானைகளின் தாக்குதல் காரணமாக படுகாயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 75 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் பலியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே உழுவட்டு தாட்டை பிச்சு கொண்டு உழுவட்டு எங்களை வீட்டு வரதுக்குள்ள போயிருக்கு. ஒரு வயசான மூதாட்டியை அடிச்சிருக்கு. அவள் சம்பவ இடத்துல உயிரிழந்தா. அவளோட மகள் வந்து அவன் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் அதிசி தீவிர பிடிஐயில் அட்மிட் பண்ணிக்காங்க. அது நேரம் இந்த வழி கூட சென்று யானை அடுத்த ஒரு வயசான பெண்மணியை தாக்கியிருக்கு. அவன் உடல்நல குறைவான இப்போ மட்டக்களப்பு போதனா வசதியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த யானை தாக்குதலானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி பட்டப்பகலில் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து ஜனங்கள் கூடுதலாக இருக்குது. கிராமத்துக்குள்ளே வந்து அடிச்சு போயிருக்கு. இதுக்கு ஒரு முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். இதனால் இன்றைக்கு 3 ஒரு உயிர் காவு உள்ளப்பட்டுக்கு 2 உயிர் போராடி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படியான செயல்கள் ஒன்று யானைக்கான அத்துமுறைகளை குறைக்கணும். இல்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்னும் உயிரிழப்பு விழுந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படும். இதுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் கவனத்துக்கு அதிகாரிகள் இதை பார்த்து கொண்டு பாரபட்சமாக இருக்காமல் இதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அம்மா இதை கண்ட உடனே போனவ போக அது நெஞ்சது வந்த இடத்துல பாரவரத்தில் அம்மா அடித்த உடனே அம்மா வந்து ஒரு விழுந்துட்டாவா. அப்படியே விழுந்த உடனே பிள்ளைகள் ஓடித்துகள் ஒரு பேரையும் இல்லை. எங்கட அம்மா இந்த அம்மா ஒருத்த நின்றவ இப்போ தான் கட்டி பிடித்து கிடந்து. எங்கட அம்மா தான் கட்டி பிடித்து கிடந்து கத்தனவ ஓடி வாங்கன்னு சொல்லி ஒரு பேரையும் இல்லை எல்லாரும் ஓடித்துகள். மர பார்த்தா இதுக்குள்ளார வேதியை பிடிச்சிடுது. இதுக்குள்ளார போய் அந்த குள்ளார போய் அப்படியே போய் இந்த பிள்ளைக்குள்ளார போய் அப்படியே அம்மா இதுக்குள்ளார எப்படி என்னடா மனிதன் யானை மோதல் ஒன்று தீவிரமான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கு. இதால் அதிகமான உயிர்கள் பலியாகி கொண்டும் உடைமைகள் சேதமான முறையிலும் ஏகப்பட்ட அநேகமான நகரப்பகுதிகளுக்கும் கூட இந்த யானை போய் அட்டகாசம் பண்ணுது. இதை வனவிலங்கு பாதுகாப்புத்துறையினர் கூடிய கவனம் செலுத்த வேணும். அத்தோடு அரசாங்கமும் இதனை கருத்தில் கொண்டு இந்த யானை மனிதன் மோதலை முடிந்தளவு கட்டுப்படுத்த வேணும். காரணம் பெறுமதி அளவிட முடியாத உயிர்கள், அதே போன்று பெறுமதி அளவிட முடியாத சொத்துக்களும் இந்த யானையினால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான பிரச்சனைகளை வனவிலங்கு பாதுகாப்புத்துறையினரும் மற்றும் எமது நாட்டினை ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் கவனத்தில் எடுத்து இதற்கான உயர் பாதுகாப்பு வேலியினை அமைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி இப்போ நான் வெளியில் வந்தேன். இப்போ அங்கே சத்தம் கேட்டது மடம் சத்தம் கேட்குது. அப்போ இது இல்லை, அப்போ அங்கே சத்தம் கேட்குதுன்னு போட்டு
இப்போ இதால் வருதுண்டு சொல்லி நான் உள்ளுக்கு இருந்து இதால் வருதுண்டு சொல்லி அவடத்துக்குள்ளே போனேன்னா அதால் வருதுண்டு அந்த மடப்பு அந்த கட்டுரைக்கு அந்த அது அது வருதுன்னு அங்கால நின்று அங்கால மாறினா அப்படி விழுந்து அப்போ அது என்ன கவனிக்கலை அந்த அந்த அடிக்கு முன்னுக்கு வந்து அதை உடைச்சிட்டு அதுக்குள்ளால போய் திரும்ப நான் எழும்பிக்கலாம் போயிட்டு எனக்கு இவர் பார்த்தாரு அங்கால பக்கத்தில் நின்றவர் பார்த்தாரு இவ விழுந்துட்டாவு ரெண்டு கொண்டு அவர் ஓடிச்சு வந்து இஞ்ச ஒன்றல அடுத்த வளவுல என்ன தூக்கிட்டு போயிட்டாரு அப்புறம் அது நின்றாது வந்து பார்த்துட்டு அவடத்துக்குள்ள இப்படி உசுக்கினது பிள்ளையாரப்பா அறுபது கும்பிட அது திரும்பி போயிட்டு ஒன்றும் செய்யலை ஒரு இதையும் அப்படி என்னோட நடந்தது தான் திரும்பி வந்தது திரும்ப இவர் தூக்காம இருந்தா சரி 2 பேரும் இதோட 2 பேரும் இதான் இந்த இதால் பூந்துவாங்க திருநெல்வேலி சாதிக்கு அதான் நானும் சொன்னேன் 2 விரலால திருநெல்வேலி சாதிக்கிறீங்க எப்படி தட்டி வருது